மார்க் அப்படின்றவரு அவரோட ரூம்ல இறந்து போயிருக்காரு. அவரோட ஒய்ஃப் வந்து பாக்குறாங்க. அப்போ மார்க் இறந்து போயிருக்காங்க. ஒய்ஃப் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸும் வராங்க. வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட கேக்குறாங்க. நான் ஒரு ரூமுக்கு போனேன். பார்த்தா அங்க இறந்து போயிருக்காரு. ஆனா அவர் இறந்தது நான் யார்கிட்டயும் சொல்லல. உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. போலீஸ் அந்த வீட்ல வேலை செய்யற தோட்டக்காரரையும் அந்த வீட்ல சமையல் செய்யற லேடியும் புடிச்சு விசாரிக்கிறாங்க. அந்த தோட்டக்காரர்ட்ட போய் உங்க சார் எப்படி, அவரோட கேரக்டர் எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் ரொம்ப நல்லவரு. ஆனா இப்படி செத்து போவாருன்னு நான் நினைக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த வீட்ல சமையல் செய்யற லேடி கிட்ட கேக்குறாங்க. அந்த லேடி அவர் ரொம்ப நல்லவரு. அவருக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். நான் அவர் பிடிச்ச மாதிரி சாப்பாடுலாம் செஞ்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த 2 பேர்ல யார் கொலை பண்ணாங்க அப்படின்னு போலீஸால கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கரெக்ட்டா கமெண்ட் பண்றவங்க கமெண்ட்ட நான் பின் பண்ணி வைக்கிறேன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 10 செகண்ட் முடிஞ்சிருச்சு. கரெக்ட்டா கமெண்ட் பண்ணிட்டீங்களா? ஆன்ஸர் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. கரெக்ட்டான ஆன்ஸர் அந்த வீட்ல வேலை செய்ற தோட்டக்காரர் தான் அவர கொன்றுருக்காங்க. சார் எப்படின்னு சார பத்தி தான் விசாரிச்சாங்க. சார் இப்படி செத்து போயிட்டாரே அப்படின்னு அவராவே சொல்லி மாட்டிக்கிட்டாரு. அவங்க ஒய்ஃப் அவர் இறந்து போனத போலீஸ் கிட்ட மட்டும் தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. வேற யார்கிட்டயுமே சொல்லல. மார்க்க கொன்னது அந்த வீட்ல வேலை செய்ற தோட்டக்காரர் தான். கரெக்ட்டா சொன்னவங்க எல்லாருக்கும் கங்ராட்ஸ். யூ ஆர் பிரில்லியன்ட். கண்ணாவோட வீட்ல வேலை செய்ற சமையல்காரர யாரோ கொன்னுடுறாங்க. கண்ணா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாரு. போலீஸும் வந்து பாக்குறாங்க. போலீஸ் அந்த வீட்ல இருக்கிற கண்ணாவோட ஒய்ஃப், அந்த வீட்ல வேலை செய்ற லேடி 3 பேர்கிட்டயும் விசாரிக்கிறாங்க. 3 பேருமே நான் கொல்லல அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 பேர்ல யார் அந்த சமையல்காரர கொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. வித் ரீசனோட கமெண்ட் பண்றவங்க கமெண்ட்ட நான் பின் பண்ணி வைக்கிறேன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 10 செகண்ட் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டீங்களா? கரெக்ட்டான ஆன்ஸர் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம லைக் பண்ணிடுங்க. கரெக்ட்டான ஆன்ஸர் அந்த வீட்ல வேலை செய்ற லேடி தான் அவங்கள கொன்னுருக்காங்க. அந்த வீட்ல வேலை செய்ற லேடியோட கால்லயும் ரத்தம் இருக்கு. இது யாரெல்லாம் நோட் பண்ணீங்க? அவங்க தான் கொன்றுருக்காங்க அந்த சமையல்காரர. கரெக்ட்டா சொன்னவங்க எல்லாருக்கும் கங்ராட்ஸ். யூ ஆர் பிரில்லியன்ட். கெவின் அப்படின்றவரோட டெட் பாடி அவங்களோட வீட்டு பின்பக்கமா கிடக்குது. அங்க அவன் பார்பிக்யூல ஏதோ சமைச்சிட்டு இருக்க நேரம் யாரோ அவன கொன்னுறாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸும் வராங்க. போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. போலீஸ் கெவினோட ஒய்ஃப், அவன் ஃப்ரெண்டு, வீட்ல வேலை செய்ற லேடிய புடிச்சு விசாரிக்கிறாங்க. இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தங்க தான் அவங்கள கொன்னிருக்காங்க. கெவினோட ஒய்ஃப் கிட்ட கேட்டதுக்கு இந்த ஷூ டெய்லரோட ஷூ, இது பின்னாடி என் ஹஸ்பண்ட் பக்கத்துல கிடந்தது. அப்போ அவன் தான் கொன்னிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. டெய்லர் கிட்ட கேட்டதுக்கு எனக்கு தெரியாது. நேத்து ஈவினிங் கெவின் கூட பார்பிக்யூ சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். கெவின் ஒய்ஃபோட கம்மல் தான் அங்க இருக்குது. அவங்க தான் கொன்னிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிருவாங்க. வீட்ல வேலை செய்றவங்க கிட்ட கேட்டதுக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த 3 பேர்ல யாரு கவின கொன்றுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கரெக்ட்டா கமெண்ட் பண்றவங்க கமெண்ட்ட நான் பின் பண்ணி வைக்கிறேன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 10 செகண்ட் முடிஞ்சிருச்சு. யாரெல்லாம் இன்னும் கமெண்ட் பண்ணலையோ மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. கரெக்ட்டான ஆன்ஸர் பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கரெக்ட்டான ஆன்ஸர் டெய்லர் தான் கொன்னது. ஏன்னா ஒரு ஷூ கெவினோட பக்கத்துல கிடந்திருக்கு. ஒரு கால் ஷூவ கழட்டிட்டு ஒரு கால் ஷூவோட அவன் வீட்டுக்கு போயிருப்பான். அவன கொன்னுட்டு போகும்போது அவசரத்துல அவனோட ஷூ கழண்டு விழுந்திருக்கு. அவன் தான் கெவின கொன்றுருக்கான். கரெக்ட்டா சொன்னவங்க எல்லாருக்கும் கங்ராட்ஸ். யூ ஆர் பிரில்லியன்ட். ஜெயில்ல இருக்க ஒரு குற்றவாளி ஜெயில்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு போறாரு. பிளான் பண்ணி ஹோல்லாம் தோண்டி ரெடியா இருக்காரு. கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு அங்க கொடுத்த நான்வெஜ் சாப்பாடை எடுத்துட்டு போறாரு. ஏன்னா போற வழியில அவருக்கு பசிக்கும்ல. அங்க மொத்தம் 3 டோர் இருக்கு. இந்த 3 டோர் வழியா அவன் எஸ்கேப் ஆகணும். அதுல டோர்ல ஸ்ட்ரிக்டான இன்ஸ்பெக்டர் அங்க இருக்காங்க. அவங்க மாட்டினா அவ்வளவுதான், சோலி முடிஞ்சா புடிச்சு ஜெயில போட்டுருவாங்க. 2வது டோர்ல பேய் இருக்கு. அங்க போனா அது அவனை கொன்னுடும். 3வது டோர்ல நாய் இருக்கு. ரொம்ப பசியோட இருக்கு. அங்க போனான்னா அது அவன கடிச்சு கொதறிடும். இந்த 3 டோர்ல எந்த டோர் வழியா அவன் போனா அவனால எஸ்கேப் ஆக முடியும்? உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கரெக்ட்டா கமெண்ட் பண்றவங்க கமெண்ட்ட நான் பின் பண்ணி வைக்கிறேன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 10 செகண்ட் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் கமெண்ட் பண்ணிட்டீங்களா? ஆன்ஸர் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கரெக்ட்டான ஆன்ஸர் 3வது டோர்ல தான் அவன் சூஸ் பண்ண முடியும். ஏன்னா அவன் கையில நான்வெஜ் சாப்பாடு இருக்கு. ஹாட் டாக் இருக்கு. சோ அத அந்த நாய்க்கு குடுத்துட்டேன்னா அது சாப்பிட்டுரும். அந்த டைம் அவன் எஸ்கேப் ஆயிடலாம். கரெக்ட்டா சொன்னவங்க எல்லாருக்கும் கங்ராட்ஸ். யூ ஆர் பிரில்லியன்ட்.